பல்வேறு விவசாய அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை, மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக, கிளை கழகத்துடைய காப்பாளர்களை, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை, சகோதரிகளை, சகோதரர்களை உணர்ச்சியோடு இந்த உண்ணா நோன்பில தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உழவர் பெருமக்களை, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். காவேரி பிரச்சனையை மையமாக வைத்து குறிப்பாக தமிழக விவசாய பெருங்குடி மக்கள், அதிலும் குறிப்பாக டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு, தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுடைய வாழ்விற்கு, அவருடைய உரிமைகளுக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பது உங்கள் அனைவருக்கு நன்றாக தெரியும். உழவர்களுடைய உரிமை பறிபோகிறது. ஆகவே உடனடியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் ஆணையிட்டு, அந்த ஆணையை இன்று காலையிலிருந்து ஒருங்கிணைந்த இந்த தஞ்சை மாவட்டத்தில், இந்த தஞ்சை நகரத்தில் நாம் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய தருவாயில் நின்று கொண்டிருக்கிறோம். அவரவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் எடுத்துச் சொல்லுகிற போது அவரவர்கள் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை சுட்டிக்காட்டி, இந்த அறப்போரில் நாங்கள் ஏன் பங்கேற்க வந்திருக்கிறோம், எங்கள் மாவட்டம் எப்படி பங்கேற்க வந்திருக்கிறது, எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, எங்களுக்கு என்ன பங்கு இருக்கிறது என்கிற நிலைகளில் பல விளக்கங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சட்டப்பேரவையுடைய உறுப்பினர்கள் தம்பி டிஆர்பி ராஜா அவர்களும், தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் ஒரு கருத்தை சொன்னார்கள். நாங்கள் இங்குதான், இந்த மாவட்டத்திலே தான் பெண் எடுத்திருக்கிறோம் என்று. நீங்கள் என்ன, ஒருங்கிணைந்து இந்த தஞ்சை மாவட்டத்திலே தான் நானும் பெண் எடுத்திருக்கிறேன். எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆக அவர்கள் எந்த உரிமையை பெற்றிருக்கிறார்களோ நானும் அந்த உரிமையை, அதையெல்லாம் தாண்டி இந்த தஞ்சை மண்ணுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த அளவிற்கு உரிமை படைத்திருக்கிறார், ஆக அதை, அந்த உரிமையை பெற்றிருக்கக்கூடியவனாக நான் இந்த அறப்போரில் பங்கேற்று, அதில் குறிப்பாக அண்ணன் துரைமுருகன் அவர்கள் முன்னிலை ஏற்க, நான் தலைமை ஏற்க, உங்களுடைய உணர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத, என்னுடைய வரலாற்றில் பதிவாகி பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், அல்லாமல் வேறல்ல. இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய உங்களிடத்தில் தோன்றக்கூடிய உணர்வுகளை நான் பார்க்கிறேன். நான் எத்தனையோ உண்ணாவிரத போராட்டங்களுக்கு சென்றதுண்டு, பங்கேற்றதுண்டு. ஆனால் அப்படி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டங்களை எல்லாம் பார்க்கிற போது, காலையிலிருந்து மாலை வரை உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலையில பலர் எழுந்து செல்வார்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து கலைந்து செல்வார்கள். அவர்கள் எதற்கு செல்லுகிறார்கள், எந்த நோக்கத்தோடு சொல்லுகிறார்கள் என்ற விவரத்திற்கு நான் செல்ல விரும்பல. ஆனால் அந்த போராட்டங்களை நான் பார்த்தது உண்டு.
இன்று விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த காவேரி நீர் பிரச்சனைக்காக காலையிலிருந்து இந்த நேரம் வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இட நெருக்கடியின் காரணமாக குறிப்பிட்ட இடத்துல சில சலசலப்புகள் வந்ததை தவிர, ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய இடத்தில ஒரு கட்டுப்பாட்டை காணுகிற இடத்திலே இதுவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கு அழுத்த நிறுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். ஆக உங்களிடத்தில் அந்த உணர்ச்சியை நான் காணுகிறேன். உங்கள் முகத்திலே கொப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கோபத்தை நான் காணுகிறேன். நடந்தாய் வாழி காவேரி சிறப்பதிகாரம் சொல்லுகிறது. ஆனால் வறண்டாய் காவேரி என்கிறது இன்றைக்கு மத்திய அரசுடைய நிர்வாகம். காவேரி பிரச்சனை இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியும், அதேபோல் இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அரசும் காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை இன்றைக்கு வஞ்சித்திருக்கிறது. ஆக மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு நம்முடைய உரிமையை இன்றைக்கு அடமானம் வைத்திருக்கிறது. இதைத்தான் இங்கே வேதனையோடு நான் குறிப்பிட்டு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். காவேரி டெல்டா விவசாயிகளுக்கு சம்பா சாகுபடிக்கு மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும் என்பது அரசுக்கு நன்றாக தெரியும். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மிக விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். அதேபோல் உரையாற்றிய பலர் சில செய்திகளை ஆதாரங்களோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதுவும் ஜூன் 12ஆம் தேதி திறந்தால்தான் விவசாயத்திற்கு பயன்படும் என்பதும் நன்றாக ஆளுகிற அரசுக்கு தெரியும். ஆனால் ஆளுகிற அரசு அதில் போதிய அக்கறையை செலுத்தி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புவது, அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்று ஆட்சிக்கு வந்த ஒரு வார காலத்தில் 1/4/2016 அன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். என்ன அறிக்கை என்று கேட்டால், தண்ணீர் திறக்க முடியாது, ஆக குருவையும் போச்சு சம்பாவும் போச்சு என்ற நிலையில விவசாயிகள் கொதித்து எழுந்தார்கள். அதனுடைய விளைவு போராட்டங்கள் தமிழகத்தில் ஆங்காங்கு நடைபெற்றது. அப்படி நடைபெற்று விவசாயிகள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த போராட்ட களங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்துக் கொண்டது என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட போராட்ட களம் தமிழகத்தில் தொடங்கிய காரணத்தால், தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால், உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி அவசரமாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார்கள். வழக்கு தொடுப்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்களே, என்ன நியாயமாக செஞ்சிருக்கணும். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அண்டை மாநிலங்களோடு ஒரு நெருங்கிய தொடர்பை, ஒரு நட்புணர்வை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதில் எந்த அளவிற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது அதை நிறைவேற்றி காட்டினார் என்பதை இங்கே எடுத்து சொன்னார்களே. ஆனால் அந்த பணியை இன்றைக்கு ஆளுகிற ஆட்சி அந்த முயற்சிகளை ஈடுபட்டதா? என்றைக்காவது கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சரோடு அவர்கள் இந்த ஆட்சி பேசியதுண்டா? ஆளுகிற முதலமைச்சர் பேசியதுண்டா? அல்லது துறையினுடைய அமைச்சரை அணுகி அவரோடு விவாதிக்கிற முயற்சிகள் ஈடுபட்டதுண்டா? அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து அவர்கள் மட்டத்திலேயாவது பேசியதுண்டா? அல்லது தொலைபேசியில தொடர்பு கொண்டு தமிழகத்தினுடைய நிலைமையை, விவசாய பெருங்குடி மக்களுடைய பிரச்சனைகளை சுட்டி காட்டியதுண்டா? மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமரை
சந்தித்து பேச வாய்ப்பு முதலமைச்சருக்கு கிடையாதா? மத்தியில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறையுடைய அமைச்சரை சந்திக்கிற அந்த நிலையிலிருந்து தவறி இருக்கிறார்களே, அதுதான் இன்றைக்கு நாம் சுட்டி காட்டுகிறோம். 5/9/2016 அன்று உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் நரிமன் அவர்கள் 6 நாட்களுக்கு தினமும் 10,000 மணி கன அடி நீரை திறந்து விடுவோம் என்று கூறியிருக்கிறார். எங்கு? உச்ச நீதிமன்றத்திலே மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அப்படி குறிப்பிட்டு சொல்லுகிற போது ஒன்றை சொல்லுகிறார், உரிமைப்படி என்று நான் கூறல, நல்லெண்ண அடிப்படையில என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் முடியாது, தினமும் ஒரு 15,000 மணி கன அடி தண்ணீரை நீங்கள் 10 நாட்களுக்கு திறந்து விட வேண்டும் என்று 5/9/2016 என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இதன் பிறகு இதுவரை உச்ச நீதிமன்றம் 6 முறை பல உத்தரவுகளை வழங்கி இருக்கிறது. கடைசியாக 4ஆம் தேதி வழங்கிய உத்தரவில் என்ன குறிப்பிட்டு சொன்னார்கள்? 15 தினங்களுக்கு தினமும் 2,000 கன அடியில் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவும் போட்டார்கள். இந்த 6 உத்தரவுகளில் முதல் 2 உத்தரவுகளை அறகுறையாக நிறைவேற்றியது, நான் இல்லை என்று சொல்லல. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 3 உத்தரவுகளை நிறைவேற்ற மறுத்து கர்நாடக அரசு என்ன செஞ்சது? அவசரமாக சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டி உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி திறந்துவிட முடியாது என்று தீர்மானம் சட்டமன்றத்தில் போட்டு நிறைவேற்றினார்கள். இப்போது கடைசியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவினை 2,000 கன அடி தண்ணீரை இன்றைக்கு திறந்து விடுகிறதா என்பதை தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தண்ணீர் போதுமா? போதாது. அதையும் குறிப்பிட்டார்களே. டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு போதுமான தண்ணீரா? நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதை பற்றி மத்திய அரசோ மாநில அரசோ அதை பற்றி நினைத்து கூட பார்க்கல. தமிழகத்திற்கு ஜூன் மாதத்திலிருந்து இந்த மாதம் வரை 156 TMC தண்ணீர் திறந்து விட்டிருக்க வேண்டும் நியாயமாக. அப்படி திறந்து விட்டிருந்தால் இந்த போராட்டமே நமக்கு அவசியம் ஏற்பட்டிருக்காது.